ஹாய் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இந்த வேலை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்கமிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அனிமேஸோட லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அனிமேஸுக்கெலாம் நான் தரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்கிற அனிமேயோட லிஸ்ட்டு தான். இன்னும் நிறையவே இருக்குது. பட் எனக்கு வந்து இப்போ மைண்டுக்கு இந்த 4 தான் தோணுச்சு, அதான் சொல்ல போகிறேன். இதில் ஆல்ரெடி 2 வந்துருச்சு. அதை வந்து நான் போக சொல்லும் போது உங்களுக்கே தெரியும் அது என்னெல்லாம் வந்திருக்கு வரலன்னு. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங். இந்த மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த லவ் அனிமே. நம்ம பழைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நான் ஃபஸ்ட்டு பார்த்த ரொமான்ஸ் அனிமினா மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் தான். அப்படிப்பட்ட மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் சீசன் 2 வந்துருச்சு. வரப்போதில்லை, வந்துருச்சு. அதை விட்டுட்டாங்க. 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் தான் வந்து ஒன்றும் பண்ணாமல் நான் வந்து டீமன் ஸ்லேயரில் கான்சன்ட்ரேட் பண்ணதில் மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் கோட்டை விட்டுட்டேன். பட் 2 எபிசோடுமே நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக போய் பாருங்கள். ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் ஃபேன்ஸ், இந்த வாரம் உங்களுக்கான வாரம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டண்டனா டன் தான். டண்டனா டன் வந்து இயர்லி எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு அனிமே, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அனிமே தான் டண்டனா டன். அப்படிப்பட்ட டண்டனா டன் சீசன் 2 வந்துருச்சு. அதுவும் வந்து வரப்போதெல்லாம் இல்லை, அதுவும் வந்துருச்சு. இந்த வாரத்தில் 2 எபிசோடு விட்டுட்டாங்க. என்னடா எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, எல்லாத்தையும் பற்றி ஒரு ரிவ்யூ போட்டு ஒரு மாதிரி பேசி போடலான்னு பார்த்தேன். நான் தான் சோம்பேறித்தனப்பட்டு விட்டு இப்போ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக. இல்லை, ஏன் தப்பு தான். ஓகே, டண்டனா டன் ஃபேன்ஸ், இது நமக்கான மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் டண்டனா டன் இந்த இந்த மாதம் ஃபுல்லுக்காக தான் இருக்க போது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து இந்த ஹொமாங்கி நோக்கோ. எனக்கு தெரில, நான் வந்து கீழே வந்து பேர் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த அனிமே வந்து நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் ரீசெண்டாக பார்த்தாலுமே இந்த அனிமே வந்து எப்படி சொல்ல, நம்ம சில அனிமே பார்த்தோம்னா இந்த அனிமே பார்த்தோமா அப்படின்னு நமக்கு தோணும். சில அனிமே பார்த்தோன்னா இதாண்டா அனிமே, இதை மறக்கவே கூடாதுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு அனிமே தான் இந்த ஒரு அனிமே. இது வந்து நான் சும்மா சரி பொழுது போலையே அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு அனிமே தான். பட் இந்த அனிமே உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த அனிமேயில் வந்து காமெடி, எமோஷன், சென்டிமெண்ட்டு முக்கியமாக எல்லாமே இருக்கும். அதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு இந்த ஆக்ட்ரஸோட லைஃப் பிடிக்கும், ஒரு ஆக்டராக வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அந்த ஆக்டராக வாழ்கிற லைஃபே தனி நினைக்கிறவங்க மெயினாக இந்த அனிமே பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து முழுக்க ஒரு ஆக்டர் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ 2nd பிளேஸில் எதுன்னு போய் பார்க்கலாம். 2nd இருக்குது ஃபியரன்ஸ் ஜேர்னி எண்டு. இந்த ஃபியரன்ஸ் ஜேர்னி எண்டு வந்து அனிமே வந்து அடுத்த மாதமோ இல்லை அதுக்கடுத்த மாதமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெய்லர்லாம் விட்டுட்டாங்க. நான் இந்த ட்ரெய்லர் கூட பிரேக் டவுன் பண்ணலாம், எப்படி நம்ம டீமன் ஸ்லேயர் பண்ணமோ அது மாதிரி இந்த ட்ரெய்லரையும் பிரேக் டவுன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஃபியரன்ஸ் ஜேர்னி எண்டோட ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக எப்படி இருந்துச்சு அப்படியே கொடுத்துட்டானுங்க. அது டீகோட் கூட பண்ண முடியாது, ஏன்னா அப்படியே கொடுத்துட்டானுங்க. என்னத்தை பண்ணாது, ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா உட்காந்து பார்க்க மட்டும் தான் முடியும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அதான் அதோட ஸ்பெஷலே. நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், உங்கள் பாட்டு இருக்கலாம். இப்போ கூட நான் அதை ட்ரெயிலர் தான் போட்டு விட்ருக்கேன். பட் உங்களுக்கு ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து அந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்களா, 2026 வருது. சாரி ஜனவரி 2026 வருது. நான் வந்து இந்த வருஷத்துலேயே வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன். 2026 நம்ம ஃபியரன்ஸ் ஜேர்னி பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக டாப் 1 என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டாப் 1 இருக்கிறது நான் ஈகரில் 2025 வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது த டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் மூவி ஆர்க் தான். நான் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அனிமே ஃபேனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த ஒரு அனிமேக்காக தான். கிட்டத்தட்ட 2025 எவ்வளோ அனிமேஸ் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், எவ்வளோ அனிமேஸ் பார்த்துருக்கலாம், பார்க்காம விட்டுருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அனிமே ஃபேனும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஷெடியூல் போட்டு வச்ச ஒரு அனிமேனா டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் தான். ஏன்னா லாஸ்ட் எபிசோட் ட்ரைனிங்காக இருக்குல்ல பண்ண சம்பவம் அப்படி. அதுவும் இப்போ ட்ரெய்லர்லாம் விட்டுருந்தானுங்க. ட்ரெய்லரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம கூட பிரேக் டவுன் பண்ணி போட்டிருப்போம். தரமாக விட்டுருந்தானுங்க. அதுலேயே ஹைப் ஏறிடுச்சு. இதோட ஐமேக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கானுங்க. எப்படியும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. எனக்கு வெறுப்பாக இருக்குது, உண்மைக்கும் வெறுப்பாக இருக்குது. ரிலீஸ் பண்ணால் ஒன்று சென்னையில் ஏதாவது பெரிய தேட்டரில் பண்ணுவானுங்க, அப்படி இல்லையா ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. நம்ம வந்து ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே ஃபாரினில் இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த தேட்டரில் போய் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் இதுக்கு வந்து சரி ஹெச்டி பிரிண்ட் வரட்டும் ஃபோனில் பார்க்குறோம். கடுப்பாக இருக்குது, உண்மைக்கு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. பட் என்னதோ ஒன்று பார்த்தா சரிதான்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் 2025 செப்டம்பரில் வரட்டுண்டி, அதை வந்து சொல்லுவேன் இல்லை, என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தால் நீங்கள் காலிடான்ற மாதிரி இந்த அனிமே வந்ததுக்கப்புறம் 2025 வந்த எல்லா அனிமே காலிடா.
ஒரேடியா. கைஸ் இதுதான் என்னோடய லிஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னும் நிறையவே இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு அடுத்த 5 டாப் 5 வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி ஓகே, இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கப்படுது. உங்களிடம் உங்கள் பிஎஸ்கே. டாட்டா பை பை, சி யூ, டேக் கேர்.